ஏதோ ஒரு பிளான் பண்ணப்பட்டது ரொம்பவும் அதிகமாகி மிஸ்ஃபயர் ஆகிருக்கலாம். இதில் இவருக்கு என்ன தொடர்பு? 181 சாட்சிகள் 3500 பக்கத்துக்கு ஒரு ஆளுக்கு 2 பக்கம் போட்டால் கூட வரப்போகிறது. அதை தவிர எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ், விஜய் தரப்பு எடுத்த ட்ரோன் ஷாட்ஸு, இதிலேருந்து இருக்க ஆட்கள் மார்க் பண்ணி அதில் செந்தில் பாலாஜி உள்வட்டத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், இது எல்லாத்தையும் சிபிஐ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதையெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணலன்னா சிபிஐ தேவை என்றால் அவரை ஒரு நாள் இழுக்க வச்சு எல்லாமே குறிப்பிட்டு பார்க்கப்படும். இவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். இந்த மாத கடைசிக்குள்ள, அதாவது 25ஆம் தேதிக்குள்ளாக ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டை கட்டாயமாக சிபிஐ கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஸோ தேர்தலில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா கட்சியும் யூஸ் பண்ணிக்கவும் பார்ப்போம். செந்தில் பாலாஜியுடைய மிக உள்வட்டத்தில் உள்ள ஒரு பிரமுகர் எக்ஸ் தளத்தில் இன்றைக்கு கும்பகோணம் மகாமகத்தில் ஜெயலலிதா சசிகலா கலந்து கொண்டது போன்ற ஒரு சம்பவம் காத்திருக்கிறதுன்னு போட்ட ட்வீட்டு நானே ஸ்கிரீன்ஷாட் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கேன். மருத்துவ அணின்னு போட்டுக்கிட்டு வந்திருக்குன்னா எப்படி ஏற்பாடு? எந்த ஊர்லேயாவது 10 இருக்கான்னு? மெட்ராஸில் இன்றைக்கி நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் இங்கே கூட 10 மருத்துவ அணி போஸ்டரோட பெயிண்ட் அடிச்சிருக்காது. திட்டமிட்டு இதையெல்லாம் செய்யப்பட்டதா? இது போல் பல கேள்விகள் இருக்கிறது. தவேகா தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், கெமிக்கல் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது, ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது பக்கத்தில், அது அடுத்த நாள் மூடப்பட்டது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த கைது செய்யப்பட்ட தவேகா மனைவி, எனக்கே மயக்கமாக வந்துச்சு கெமிக்கல் அடித்து, என்னை பக்கத்தில் இருந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நான் உங்களை உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரியாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது செந்தில் பாலாஜி கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகம், டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் நேரடியாக போய் ஆஜர் ஆயிருக்காரு. செந்தில் பாலாஜி போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே சார்? இல்லை, சிபிஐ போகுது ஃபர்ஸ்ட் டைம். இடி ரைடு தனி கதை. சிபிஐக்கு போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வழக்கு தொடர்பாக ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்களுக்காக செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்க? அவங்க தரப்புலேருந்து சொன்னது மருத்துவமனையில் அவர் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்னு சொல்லாமல், இல்லை பாதிக்கப்பட்ட நபர்களை பார்த்தேன் அப்படிங்கிற முறையில் அவங்கள கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஜரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இல்லை, அதாவது கிட்டத்தட்ட 181 சாட்சிகளை என்னமோ விசாரிச்சிருக்காங்க சிபிஐ. அதில் குறிப்பாக 2 விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ஒன்று, அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள், அதன் பிறகு கூட்டத்திற்கு அடுத்த அந்த இரவில், அதாவது இவர் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக வந்தாருங்கிறது ஒரு விஷயம். கரூருங்கிறது சின்ன ஊர், ஈஸியாக போகலான்னா கூட, பட் டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் முடியும். ஆனால் 10 ஆம்புலன்ஸ்கள் திமுக உடைய பெயர் போட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் இருந்துங்கிறாங்க. திமுகவிற்கு அப்படி ஆம்புலன்ஸ் இருந்ததாக தெரியாது. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரா? இது அடுத்த பிரச்சனை. அதுக்கு அடுத்தது, எப்படி போஸ்ட்மார்ட்டம் வேகமாக செய்யப்பட்டு 41 குடும்பங்களும் காத்தால 6 மணிக்குள்ள கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் எச்சாங்க, 1-2 பேர் மாத்திரம் புதைச்சாங்கன்னு வருது. 5 வயதுக்கு கீழான குழந்தைகளாக இருந்தால் இந்துக்களில் இன்னைக்கும் புதைக்கிறது தான் வழக்கம். ஆனால் பெரும்பாலானோர் எரிக்க வற்புறுத்தப்பட்டார்கள். அப்படின்னா என்னன்னு தெரியல. போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி விசாரணை ஏற்கனவே செய்யப்பட்டது. போஸ்ட்மார்ட்டத்தில் உடம்புல காயங்கள் இருக்கா, அது தவிர உள்ளுக்குள்ளே ஏதாவது நேற்று சாப்பிட்டதுக்கு தப்பான ஐட்டம் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணாமல், அதை சாம்பிளை எடுத்துகிட்டு அது வர வரைக்கும்லாம் பாடி வைக்கணுங்கிறது இல்லாமல் ஏன் இவ்வளோ வேகமாக செய்யப்பட்டது? இதை தாண்டி இன்னொன்று, விஜய் பேச ஆரம்பித்து 8 நிமிடம் ஒரு 40 செகண்ட்லேயோ என்னவோ அந்த 10 ரூபா பாலாஜி பாட்டை பாடின உடனே செருப்பு பறந்தது, கூட்டத்தில் தள்ளுமுள்ளி. அதுக்கு முன்னாடியே அந்த இடமே ஒரு அசாதாரண சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஓவர் கூட்டம், ஓவர் காத்து. இல்லை சார், அது நீங்கள் எல்லா கூட்டங்களிலும் எல்லாமே இருக்குது. அதாவது இவருக்கு ஒரு நடிகரை பார்க்கணுங்கிறப்போ ஒரு அலை வருகிறது. இவரும் சரியான இடம் ஏற்பாடு செய்யணுங்கிற அந்த மினிமம் கண்டிஷன் போட்டால்
வந்தால் நிறைய செலவு பண்ணுங்கிறதுனால எங்கே ஜங்ஷன் வைக்கிறோமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்தால் ஓடி போகிறதுன்னு வருது. தஞ்சாவூரில் கூட யாரோ ஓடி போய் ஐசியூவில் இருக்காருன்னு வந்துச்சு. ஸோ பிரச்சனை என்னென்னா ஒரு பக்கம் போலீஸும் திமுகவும் இவர் லேட்டாக வந்தார்னாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இது அந்த ஸ்ட்ரெச்சில் இது 6வது கூட்டமோ என்னமோ, பட் அந்த மற்ற 5 இடத்துல இல்லாதபடி இங்கு மட்டும் இப்படி நடந்தது என்றால் கரூர் என்றாலே திமுகவில் ஒரு முக்கியமான பிரமுகர். அவர் இங்கே வந்தால் இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு உள்ளுக்குள்ளே பேசியதாகவும் ஒரு தகவல் உண்டு. அன்றைக்கு அதாவது விஜய் பேசியது 7 மணிக்குன்னா 3 மணிக்கு கரூர் செந்தில் பாலாஜியுடைய மிக உள்வட்டத்தில் உள்ள ஒரு பிரமுகர் எக்ஸ்தலத்தில் இன்றைக்கு கும்பகோணம் மகாமகத்தில் ஜெயலலிதா சசிகலா கலந்து கொண்டது போன்ற ஒரு சம்பவம் காத்திருக்கிறதுன்னு போட்ட ட்வீட்டு 2 நாளைக்கு இருந்து நானே ஸ்க்ரீன்ஷாட் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கேன், தேடினா எடுக்க முடியும். இதை தாண்டி இவர் அந்த பாட்டு பாடிய உடனே செருப்பு பறந்தது. ஒரு தள்ளுமுள்ள ஆரம்பிக்க போலீஸும் தடியடி செய்தார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களில் பல போட்டோக்களாக மாற்றி வட்டமிடப்பட்டு இவர்கள் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் என்று இப்பொழுது அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிந்தவரா என்னன்னு இவரை கேட்கணும்னு வச்சிருக்காங்க. நீங்க அடுத்த நாள் கொடுத்த பேட்டி அதில் அவர் போட்டு காட்டின ஒரு வீடியோவை எடுத்து அமுதா அவர்கள் எடுத்து அதுக்கடுத்த. ஸோ இது எல்லாமே நீங்கள் எதுக்கு பேட்டி கொடுத்தீங்க? நீங்கள் அமைச்சரும் இல்லை, உள்ளூர் எம்எல்ஏன்னு ஒன்றா சொல்லலாமே தவிர 1 மணி நேரம் பேட்டி அதையே எடுத்து அடுத்த நாள். இது எல்லாமே இந்த சம்பவத்தில் உங்களுக்கு இது அதுவும் உடனடியாக வந்தது. 10 ஆம்புலன்ஸ், அது சாதாரண விஷயம் கிடையாது. 10 ஆம்புலன்ஸ் திமுக மருத்துவ அணின்னு போட்டுக்கிட்டு வந்திருக்குன்னா எப்படி ஏற்பாடு? எந்த ஊர்லேயாவது 10 இருக்கான்னு? மெட்ராஸில் இன்னைக்கு நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் இங்கே கூட 10 மருத்துவ அணி போஸ்டரோட பெயிண்ட் அடிச்சிருக்காது. திட்டமிட்டு இதையெல்லாம் செய்யப்பட்டதா? இது போல பல கேள்விகள் இருக்கிறது. இன்னொன்று, தவேகா தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள். கெமிக்கல் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது, ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது பக்கத்தில், அது அடுத்த நாள் மூடப்பட்டது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த கைது செய்யப்பட்ட ஈரோடு தவேகா மனைவி எனக்கே மயக்கமாக வந்துச்சு, கெமிக்கல் அடித்து என்னை பக்கத்தில் இருந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நான் உங்களை உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா பக்கத்தில் 2 பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு இந்த திமுக ஆம்புலன்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணாங்களான்னு பார்க்கணும். ஸோ இது போல் பல கேள்விகள் இருப்பதால் அவருக்கு இந்த சம்பவத்தில், ஏன்னா இன்னும் சொல்ல போனால் கரூரில் விஜயுடைய ஷெட்யூலில் அந்த மாதம் அவருடைய ஷெட்யூலில் அடுத்த அந்த வாரம் அங்கே வரதாவே இல்லை, இன்னும் 3-4 வாரம் தள்ளி இருந்துச்சு. ஆனால் குறிப்பிடத்த ஒரு கரூரை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்பி இவருக்கு அங்கே இவர் போட்ட ஒரு மாநாட்டுக்கு பதில் சொல்லணும் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக இவரும் மாற்றி வச்சுக்கிட்டார். இது பண்ணினால் ராகுல் காந்தியோடு கூட்டணி கிடைக்கும் என்பதற்காக மாற்றி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப செந்தில் பாலாஜி அதை முறியடிக்கணும்னு அவருக்கும் அது போயிருக்கு. ஏன்னா நம்மளை விட அவருக்கு பல சோர்ஸுகள் இருக்கும். அதனால முறியடிக்கணும்னு திட்டமிட்டு இதில் இவர் இது போல் இனிமேல் இது பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்க மாட்டார். ஆனால் விஜய் இனிமேல் ஜாகிரதையாக பேசணும், நம்மளை தாக்கக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணப்பட்டது. ரொம்பவும் அதிகமாகி மிஸ்ஃபயர் ஆகிருக்கலாம். இதில் இவருக்கு என்ன தொடர்பு? 181 சாட்சிகள், 3500 பக்கத்துக்கு ஒரு ஆளுக்கு 2 பக்கம் போட்டால் கூட வரப்போகிறது. அதை தவிர எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த கேரவானில் மாத்திரம் 6 இந்த கேமரா பில்டின் கேமராஸ் இருந்துன்றாங்க. விஜய் தரப்பு எடுத்த ட்ரோன் ஷாட்ஸ், இதிலிருந்து இருக்க ஆட்கள் மார்க் பண்ணி அதில் செந்தில் பாலாஜி உள்வட்டத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், இது எல்லாத்தையும் சிபிஐ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதையெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணலன்னா சிபிஐ தேவை என்றால் அவரை ஒரு நாள் இழுக்க வச்சு கைது என்றால் அது அந்த அளவுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. இல்லை, அது தேவை என்றால், அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற ஆதாரம் நமக்கு தெரியாது. ஏன்னா உள்வட்டத்தில் அத்தனை ஃபோட்டோ அத்தனை வீடியோ இருக்கிறப்ப இன்னைக்கு மாற்றி பேச முடியாது. ஸோ அதனால தேவை என்றால் கடைசி ரிசார்ட்டாக அதுவும் நடக்கலாம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஓகே, இப்போ செந்தில் பாலாஜி வந்து யாரையாவது சிக்க வைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இந்த ஆஜராகிறதுக்காக
போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து சிம்பாலிக்காக நான் மட்டும் இல்லை, கூடவே சில பேர் வந்து விசாரிக்க வேண்டியதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். அதை குறிப்பிட்டு கூட ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து சூசகமாக ஒரு நமக்கு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம செந்தில் பாலாஜியினுடைய அந்த கரூர் ரிலேட்டபிளான வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அப்படிங்கிறப்ப அவர் யாரையாவது சிக்க வைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, தன்னை கட்சி காப்பாற்றணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார். ஏன்னா அதுக்காகத்தான் அவரை ஊழல் செய்வதற்கு பெயர் திராவிட மாடலில் தியாகி மிசா காலத்தை விடன்னு சொல்லிட்டார். ஸோ கட்சியில் அவர் என்ன செயல் செய்தாலும் இளைஞரணி தலைவர் உட்பட எல்லாரையும் தனக்கு துணை வச்சுக்கிறதுனால காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு இது பண்ணியிருக்கலாம். பட் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அந்த ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால், வரும் தகவல்கள் படி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மார்க் பண்ணியிருக்காங்க, அதில் 5-6 பேர் இவருடைய உள்வட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது இருந்தால் அவர் பதில் சொல்லணும். சிபிஐ இதை எளிதாக எடுத்துக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணணும்னு இல்லாட்டியும் ஒரு எதிர்கட்சி கூட்டத்தில் மாட்டை பழைய காலத்துலலாம் மாட்டை கழட்டி விடுவாங்க, ஸோ கிராமத்தில் பயந்து ஓடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் திமுகவின் உக்கரத்தில் சோடா பாட்டில் எரியறதுங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதை தாண்டி இந்த அளவுக்கு இப்போ ஸோ இது மாதிரி சின்ன கலவரங்கள் பண்ண ஆரம்பிச்சது இப்படி போயிடுச்சா என்னன்னு தெரில. பட் இதில் சதி என்ற கோட்பாடு இருந்தால் அது செஞ்சிருக்க முடியும் என்று சொன்னால் உள்ளூரில் திமுக தான் செஞ்சிருக்கலாம்னா அதில் இவருக்கு பெரும் பங்கு இருக்குது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியது இவருடையது. ஸோ ஏன்னா ஆதாரங்கள்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப எளிது. முதலமைச்சரே சொல்லியிருப்பார், நீங்கள் பெட்ரூமில் பேசினா கூட இன்னைக்கு வெளியில் வந்துருங்கிறப்ப இத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபோனு அவர் வந்தது எல்லாமே இருக்கிறப்ப இப்போ சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். அதை தாண்டி தாவேகா போட்ட வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, நான் வெறும் சிபிஐன்னு சொல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதின்னு சொல்லி அஜய் ரஸ்தகி போட்டாங்க. அவருக்கு சரியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கூட தமிழ்நாடு அரசு ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துச்சு, அவர் 2 லெட்டர் எழுதினப்புறம். ஸோ இது எல்லாமே குறிப்பிட்டு பார்க்கப்படும். இவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். இந்த மாத கடைசிக்குள்ள, அதாவது 25ஆம் தேதிக்குள்ளாக ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டை கட்டாயமாக சிபிஐ கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஸோ தேர்தலில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா கட்சியும் யூஸ் பண்ணிக்கவும் பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ நேரம் விசாரணை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, சிபிஐங்கிறதுலாம் எப்படின்னா எப்பயுமே அவங்க மெதுவாக பண்ண மாட்டாங்க. உடனே உட்கார வச்சுட்டு டீயை கொடுத்துட்டு உள்ள உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் கூப்பிடுவாங்க, திருப்பி உட்காருங்க யாரோ வரணும்பாங்க, 2 புக் எடுத்துகிட்டு போவாங்க, இவ்வளோலாம் இருக்கா அவங்க, இதெல்லாம் கொஞ்சம் அவரை இது பண்ணுறதுக்கு பண்ணிட்டு குறைந்தபட்சம் 5லேருந்து 7 மணி நேரம் போகும். பட் அதனால கண்டிப்பாக தேவை என்றால் நாளைக்கு கூட உட்கார வைத்து இது பண்ணலாம். பட் அந்த இது சதி ஆங்கிள்னு இருந்தது என்றால் இந்நேரத்துக்கு அவங்க நூலை பிடிச்சிருப்பாங்க. அந்த நூலின் அந்த முனை இவரை நோக்கி செல்கிறதா இல்லைங்கிறது நிரூபிக்க வேண்டியது செந்தில் பாலாஜியுடைய தரப்புல இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.